ஸோ காய்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹோலி லேண்ட்லேருந்து நம்ம மைக் வாங்கியிருக்கோம். அதை பற்றி தான் இந்த அன்பாக்சிங் வீடியோ அண்டு டெஸ்ட்டு பண்ண போகிறோம். இப்போ இந்த இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூபர்ஸுக்கு இப்போ மெயினாக வந்து ஒரு நல்ல வீடியோ குவாலிட்டி கண்டென்ட்டு எல்லாமே இருந்தாலும் ஒரு மைக் இருந்தால் தான் நம்ம என்ன பேசுகிறோன்றது ஆடியன்ஸுக்கு நல்லாவே ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா வந்து பட்ஜெட்டடாக என்ன நம்ம போகும்போதுன்னு பார்த்திங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டடாக வந்து ஹோலி லேண்டு தான் வந்து இருக்கிறான். இது 13K 15 நான் வந்து கார்டு ஆஃபரில் வந்து 10.5 அப்படி வாங்கினேன். அதனால் வந்து இது இப்போதைக்கு எனக்கு பெஸ்ட்டாக கிடச்சிது. நீங்கள் வாங்குவோம் ஆஃபரில் இருந்துன்னா பெஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டுலாம் வந்து யூடியூபர்ஸ் வரும்போது ரோட் மைக் தான் யூஸ் பண்ணாங்க. அது பார்க்கவே ரொம்ப பெருசாகவும் இருக்கும். அதுவே வந்து ஒரு சிங்கிள் மைக்கே 20,000 அப்படி வந்து. அதுக்கப்புறம் டிஜே அவங்க வந்தாங்க. அவங்களோட மைக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் 35 அப்படி வந்துடும். மேக்னெட்டு இப்போ வந்து நிறைய பேர் உள்ளே மறைச்சி வச்சு தான் யூஸ் பண்ணலாம். மைக்குன்றதே தெரியாத மாதிரி இருக்கணும், நாய்ஸ் கேன்சலேஷனும் இருக்கணும். அந்த மாதிரிலாம் வந்து பார்க்கணுன்ற போது இந்த கம்பெனி வந்து எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தோட விஷயங்கள்லேருந்தும் எடுத்து எதை நம்ம காம்பேக்டாக பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு காயின் சைஸில் ஒரு மைக்கு கொடுத்தா எப்படி இருக்குன்றது தான் இவங்களோட கான்செப்ட். நான் இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி என்ன நல்லா இருக்குன்றது காட்டுறேன். யூசர் மேனேஜ் வரடி இல்லை நம்ம நீங்கள் பண்ணி மாட்டோம். இந்த பவுச்சு ப்ளஸ் கேஸ்லாம் வந்துடும். பவுச்சில் வந்து என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதே மாதிரி மற்ற கம்பெனி வந்து அவங்களோட பிராண்ட் நேம் மேலே இருக்கும். ஆனால் இந்த இதில் வந்து மைக்கில் வந்து நேமே இல்லை. என்னென்ன இருக்குது இதில் இந்த ஸ்பெஷலே என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த பர்பஸ் வந்து 3-in-1ன்னு சொல்லலாம். நீங்கள் ஐஃபோன்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கான கனெக்டர் இருக்குது. ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸோட கனெக்டர் இருக்குது, டிஎஸ்எல்ஆரோட கனெக்டர் இருக்குது. இது டிஎஸ்எல்ஆருக்கான ஒயரு, கேமராவுக்கு. வேறு இவன் வந்து நம்ம நார்மல் ஐஃபோனுக்கு நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு. இதுக்கப்புறம் இதுவானே இருக்காங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இவன் தான் வந்து லைட்னிங் கேபிளுக்கு இது யூஸ் ஆகும். கொஞ்சம் கோல்டு, அதனால தான் அப்படி தான் இருக்கும் வாய்ஸ். இது வந்து பேக் உள்ளே நம்ம போட்டு லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சார்ஜிங் கேஸ். ஒன்ஸ் இது உள்ள சார்ஜிங் போட்டோன்னா 40 hours வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த மைக்கை பாருங்கள், ஓப்பன் பண்ணும்போதே கிளாஸாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது டிஎஸ்எல்ஆருக்கான விஷயம். இப்போ நான் வந்து எல்லாமே ஓப்பன் ஆடியோவில் தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் இது எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு அதோட இப்போ வந்து ஃபேன் ஓடுற சவுண்ட் எல்லாமே கேட்கும் உங்களுக்கு. இதெல்லாம் இது டிஎஸ்எல்ஆருக்கானது. உள்ளே வந்து மேக்னெட் நீங்கள் போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா அது க்ரீன் லைட் எரியுதா, அது சார்ஜ் ஸ்டார்ட் ஆகிடும். 2 டைப்புன்னு 2 காயின் சைஸில் இருக்க மைக்கு தது நான் இப்போ ஒன்று யூஸ் பண்ணுறேன். இதுதான் பார்த்திங்களா, என் கண்ணு வேணும் கேட்டியாமே அந்த சைஸில் தான் இருக்கும். அதில் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு அது பாட்டுன்னு உள்ள சார்ஜ் ஏறி இருக்கும். நமக்கு ஒன்ஸ் சார்ஜ் ஆகிட்டுனாலே 40 hours யூஸ் ஆகும். இப்போ வந்து இதை நான் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறேன். ஆனால் இதில் வந்து என்னென்னா நம்ம இப்போ ஒரு கோப்ரோ இல்லை டிஜே ஆக்ஷன் 4, 5 அப்படி யூஸ் பண்ணுறோன்னா இதை வந்து டேரெக்டாக அதில் கனெக்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. அதனால் நாங்கள் வந்து ஒன்று வாங்கினோம். இது போட்டு நம்ம வந்து இவனை இப்படி பொருத்திட்டோன்னா அது உள்ளே செட் ஆகிடுவான். இது வந்து டேரெக்டாக அது உள்ளே போகாது. இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணிட்டு மைக் போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேனே. இப்போ நீங்கள் கேட்குறது இது முன்னாடி கேட்டது ஓப்பன் ஆடியோவில். இப்போ வந்து நான் வந்து ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன் மைக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ லைட் இப்போ எரியுது, இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க நான் எடுத்தே காட்டுறேன். இந்த ப்ளூ லைட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல். இதை வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி க்ரீன் ஆகிடுச்சுன்னா நாய்ஸ் கேன்சலேஷன். இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ரூமில் என்ன ஒரு நாய்ஸு, இப்போ வின் நாய்ஸு அந்த மாதிரி எது இருந்தாலும் கிடையாது. இந்த மாதிரி அழகாக மாட்டிக்கிட்டு இதில் அவன் பிராண்ட் நேமே வந்து ஆக்சுவலாக கொடுக்கல. அந்த ஒரு லோகோ மாதிரி மட்டும் தான் கொடுத்துருக்கான். மற்ற இதுனா பிராண்ட்ஸ் நேம்ஸ்லாம் போடும். இது வந்து அண்டர் பட்ஜெட்டில் நம்ம வாங்கக்கூடிய ஒரு மைக்காக இருக்கும். இது கூட என்னென்னலாம் தராங்கன்றதை பார்ப்போம். ஆனால் ஆடியோ வந்து பயங்கரமாக இருக்கும். நீங்கள் கேட்குறீங்க அது முன்னாடி கேட்ட ஆடியோக்கும் இதுக்கும் என்னென்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட என்னெல்லாம் சேர்த்து தராங்கன்னா வந்து ஒரு மேக்னெட்டிக் கிளிப்பு தரான் மேக்னெட்டிக்கில். இது பாருங்கள், ஒன்று நான் எடுத்துக்காட்டேன். மேக்னெட்டிக் கிளிப்பு இது பாருங்கள், இதுவும் மேக்னெட். இப்படி போட்டு நம்ம வந்து இப்படி கிளிப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதை. அதுக்கப்புறம் இன்னொன்று தான் வந்து சூப்பரானது, இதில் எல்லாமே மேக்னெட்டாக இருக்கிறானுங்கப்பா.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா வந்து மைக்கை இப்படி போட்டு நம்ம கழுத்தில் மாட்டிக்கலாம். அவ்வளோதான். இது இப்படி மாட்டிங்கன்னா இது இப்படி டாலர் மாதிரி இருக்கும். இது மைக்காவே ஆக்சுவலி யாருக்குமே தெரியாது. யாருக்குன்னா சீக்கிரட்டாக நீங்கள் ஆடியோ பிக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதோ இந்த மாதிரி வாங்கி மாட்டிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்னென்னலாம் வந்துன்றதை நான் சைடில் அப்படியே ஒரு இமேஜாக காட்டுறேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ ஒரு கேமரா வாங்கிட்டா இல்லை ஃபோனே வாங்கியிருக்கீங்க, ஃபோனே ஒரு நல்ல கம்பெனி ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஹோலி லேண்டே வாங்கிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இவன் தான் பெஸ்ட்டு இப்போதைக்கு மார்க்கெட்டில். இதுக்கப்புறம் எவ்வளோ வேணானோ அதை நம்ம வாங்கி போடுவோம். மறக்காமல் இது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னொரு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.